இந்த தியான கூட்டத்திற்கு ஆசீர்வாதமாக நான் எடுத்துக்கொண்ட வேத பகுதி யோபின் புஸ்தகம் 22வது அதிகாரம் 28வது வசனத்தை நாம் இந்த நாளிலே சிந்திக்கப் போகின்றோம். யோபின் புஸ்தகம் சரித்திர புத்தகம் 22வது அதிகாரம் 28வது வசனம். நீர் ஒரு காரியத்தை நிர்ணயம் பண்ணினால் அது உமக்கு நிலைவரப்படும், உமது பாதைகளில் வெளிச்சம் பிரகாசிப்பிக்கும். இந்த வார்த்தையை யார் சொல்வது? யோபினுடைய 3 நண்பர்கள், தேமானியனாகிய எலிப்பாஸ், நாகமாத்தியனான சோப்பார், சூகியனான பில்தாத், இவர்கள் 3 பேரும் மாறி மாறி யோபினுடைய உபத்திரவத்திற்கு, அவர் படுகின்ற பாடுகளுக்காக ஒரு ஆறுதலான வார்த்தைகளை சொல்லிக்கொண்டே வருகிறார். இந்த 3 நண்பர்களும் மாறி மாறி ஆறுதல் சொல்லுகின்ற அந்த வார்த்தையிலே தேமானியனாக எலிப்பாஸ் இந்த 28வது அதிகாரத்தில் யோபுக்கு சொல்லுகின்ற ஒரு ஆறுதலான வார்த்தை தான் இந்த 22வது அதிகாரம் 28வது வசனத்தில் நாம் சிந்திக்கின்றோம், கவனிக்கின்றோம். நீர் ஒரு காரியத்தை நிர்ணயம் பண்ணினால் அது உமக்கு நிலைவரப்படும், உமது பாதைகளில் வெளிச்சம் பிரகாசிப்பிக்கும். ஆமென் சொல்லலாமா? அல்லேலூயா. நீங்க எந்த யோபை பார்த்து நீ ஒரு காரியத்தை நிர்ணயம் பண்ணினால் அது உமக்கு நிலைவரப்படும் ஐயா. நீ உபத்திரவத்தில் இருக்கிற, நீ பாடுகள் இருக்கிற, நீங்க துன்பத்தில் இருக்கிறீங்க, வேதனை இருக்கிறீங்க, சஞ்சலத்தில் இருக்கிறீங்க, ஒரு ஆறுதலை சொல்லுகின்றார், உமது பாதைகளில் வெளிச்சம் பிரகாசிப்பிக்கும். இந்த வசனத்தினுடைய பின்பகுதியை நான் இந்த நாளின் தியானத்திற்காக உங்களோடு கூட கொண்டு வர விரும்புகின்றேன். பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட பேசுவாராக. உங்களுடைய பாதைகளில் வெளிச்சம் பிரகாசிப்பிக்கும். ஆண்டவர் நம்முடைய பாதைகளை அவர் அறிந்திருக்கின்றார். அது 23வது அதிகாரம் 10வது வசனத்தில் எழுதும் போது இப்பொழுது யோபு மறுமொழியாக சொல்லுகின்றார், நான் போகும் வழியை அவர் அறிவார், அவர் என்னை சோதித்த பின் நான் எப்படி விளங்குவேன்? பொன்னாக விளங்குவேன். ஒரு நிலையை சொல்லலாமா? நம்முடைய நான் போகும் பாதையை அவர் அறிந்திருக்கின்றார். அப்படியானால் இங்கு இருக்கிற ஒவ்வொருவருடைய நாம் போகின்ற பாதைகளை அவர் தெளிவாக அறிந்து வைத்திருக்கின்றார். சங்கீதக்காரராகி தாவீது எழுதும்போது சொல்லுகின்றார், 139வது சங்கீதத்தில் என்ன சொல்லுகின்றார்? கர்த்தாவே, நீர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர், என் உட்கார்தலையும் என் எழுந்திருக்குதலையும் நீர் அறிந்திருக்கிறீர். என் நாவில் சொல் பிரவாவதற்கு முன் என் வழிகள் எல்லாம் உமக்கு தெரியும். என் நாவில் சொல் பிரவாவதற்கு முன்னே எல்லாவற்றையும் நீர் அறிந்திருக்கிறார். ஆண்டவரே, ஆமென் சொல்லலாமா? அல்லேலூயா. ஃபாதர் பாடுறார், நான் போகும் பாதைகளை அறிந்தவரே, உந்தன் சொல்லை உணவு போல காத்து கொண்டேன் என்று எழுதுகின்றார் ஃபாதர். ஆகவே உம்முடைய பாதைகளில் வெளிச்சம் பிரகாசிக்கும். அப்படியானால் வெளிச்சம் பிரகாசிக்க வேண்டுமானால், வெளிச்சம் பிரகாசிக்கின்ற பொழுது யோபினுடைய வாழ்க்கையில் மாத்திரமல்ல, நம்முடைய வாழ்க்கையிலும் எப்படிப்பட்ட மாற்றங்கள் உண்டாகிறது என்பதை தான் இந்த நாளினுடைய செய்தியை நாம் சிந்திக்க போகின்றோம். 3 விதமான காரியத்தை உங்களோடு கூட பரிசுத்த ஆவியாருடைய துணை கொண்டு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். வெளிச்சம் பிரகாசிப்பிக்கின்ற பொழுது முதலாவது நடக்கின்ற காரியம் என்ன? நம்முடைய பாதையில் இருக்கிற இருள் நீங்கி போகின்றது. ஒரு நிலையை சொல்லலாமா? அதைதான் வாசிக்கின்றோம். அதே யோபின் புஸ்தகம் 29வது அதிகாரம் 2வது வசனத்தையும் 1வது வசனத்திலிருந்து 3வது வசனம் வரைக்கும் வாசிக்கின்ற பொழுது, பின்னும் யோபு 29 தன் பிரசங்க வாக்கியத்தை தொடர்ந்து சொன்னது, சென்று போன மாதங்களிலும் தேவன் என்னை காப்பாற்றி வந்த நாட்களிலும் எனக்கு உண்டாயிருந்த சீர் இப்பொழுது இருந்தால் நலமாயிருக்கும். அப்பொழுது அவர் தீபம் என் தலையின் மேல் பிரகாசித்தது, அவர் அருளின வெளிச்சத்தினால் இருளை கடந்து போனேன். ஒரு நிலையா சொல்லுங்களேன், சத்தமா சொல்லுங்களேன். அவருடைய தீபம் என் தலையின் மேல் இருந்தது, அவர் அருளின வெளிச்சத்தினால் நான் இருளை கடந்து போனேன். யோபு சொல்லுகின்றார்,
உம்முடைய பாதைகளை வெளிச்சம் பிரகாசிக்கும் என்று சொன்னதற்கு பதில் சொல்லுகின்றார், அவர் அருளின தீபம் என்னுடைய தலையின் மேல் இருக்கிறது, அவருடைய தீபம் என் தலையின் மேல் பிரகாசிக்கின்றது, அவர் அருளிய வெளிச்சத்தினால் நான் இருளை கடந்து போகின்றேன். ஆமென் சொல்லலாமா? அப்படியானால் நம்முடைய பாதைகளில் இருக்கிற இருளை முதலாவது தேவன் வெளிச்சமாக்குகின்றார். பாதையில் இருக்கிற இருள் விலகி செல்லுகின்றது. என்ன பாதையில் என்ன இருள் இருக்கிறது? நம்முடைய வாழ்க்கை என்கிற பாதையில அநேக இருள் நம்மை சூழ்ந்து கொண்டுதான் இருக்கிறது. கடன் என்கிற ஒரு இருள், வியாதி என்கிற ஒரு இருள், பலவீனம் என்கிற ஒரு இருள், தனிமை என்கிற ஒரு இருள், சோர்வு என்கிற ஒரு இருள், பிரச்சனை என்கிற ஒரு இருள், நெருக்கம் என்கிற ஒரு இருள் அநேக நேரங்களிலே நம்மை சூழ்ந்து கொண்டு நாம் எப்படி செல்ல போகிறோம் என்கிற சூழ்நிலையில வழி தெரியாமல் சில நேரங்களிலே திகைக்கின்ற பொழுது வேதம் சொல்கிறது, மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற ஒரு வழி உண்டு, அதன் முடிவோ மரணத்திற்கு நேராக செல்லுகின்றான். பாதைக்கு தன்னுடைய வாழ்க்கையில் அந்த காரியத்தில் ஆசீர்வாதம் இல்லாத போது, விடை தெரியாத போது அவர் நினைக்கிற மனுஷன் நினைக்கிற காரியம் என்ன? செத்து போயிடலாம், இந்த உலகத்தில் இருக்கிறத விட மரித்து போகலாம் என்று மனிதன் நினைக்கிறான். ஆனால் வேதம் சொல்லுகிறது, அவருடைய தீபம் நம்முடைய தலையின் மேல் இருக்கிறது. ஆமென் சொல்லலாமா? சத்தமா சொல்லலாமா? என்ன தீபம் அது? ரட்சிப்பு என்கிற தீபம். என்ன தீபம் எது? அது அபிஷேகம் என்கிற தீபம். இந்த தீபம் நம்முடைய தலையின் மேல், ஒரு ரட்சிக்கப்பட்ட விசுவாசியின் மேல், குடும்பத்தின் மேல், ஊழியத்தின் மேல் அது பிரகாசிக்கின்ற பொழுது எப்படிப்பட்ட இருளையும் கடந்து போவதற்கு கர்த்தர் நமக்கு பலன் கொடுக்கின்றார். ஆமென் சொல்லலாமா? சத்தமா சொல்லலாமா? அல்லேலூயா. ரட்சிக்கப்படும் போது பாட்டு பாடுறாங்க, பாவ இருள் என்னை வந்து சூழ்ந்து கொள்கையில் தேவன் அவர் தீபமாய் என்னை தேற்றினார். பாவ இருள் என்னை வந்து சூழ்ந்து கொள்கையில் தேவன் அவர் தீபமாய். அடிக்கடி பாடுவேன், நான் ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா. ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். புது பாட்டு எங்கள் இயேசு தருகிறார். இந்த நாவில் புது பாட்டு எங்கள் இயேசு. அவர் அருளிய தீபம் உங்க தலை மேல இருந்தா ஆமென் சொல்லுங்க. எத்தனை பேர் அவர் அருளிய தீபம் என் தலை மேல இருக்குன்னு சொல்றீங்க? ஆமென். அவர் என் தலையை என்னை நான் என்ன செய்கிறாராம்? அபிஷேகம் பண்ணினார். என் பாத்திரம். அவர் அருளிய தீபம் உங்க தலையின் மேல இருந்தா, அவர் கொடுத்த தீபம் உங்க தலையின் மேல இருந்தா, உங்க வாழ்க்கையில் இருக்கிற எல்லா இருளையும் அவர் வெளிச்சமாக்க அவரால் கொடு. ஆமென் சொல்லலாமா? அல்லேலூயா. சங்கீதக்காரராகிய தாவீது மிகவும் அழகாக எழுதுகின்றார். சங்கீதங்களின் புஸ்தகம் 18வது அதிகாரம் 28வது வசனத்தில் அவர் எழுதும்போது மிகவும் அழகாக எழுதுகின்றார். வாசிக்கலாம் எனக்காக. 18வது அதிகாரம் 28வது வசனம். தேவரீர் என் விளக்கை ஏற்றுவீர், என் தேவனாகிய கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்குவார். ஆமென் சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. ஒரு முறை நான் மலேசிய தேசத்திற்கு நான் பல முறை சென்றிருக்கிறேன். நான் மலேசியா தேசத்திற்கு மிஷினரியாக பிரதிஷ்டை பண்ணப்பட்டு நம்முடைய ஸ்தாபனத்தின் மூலமாக, ஆனால் விசாவி நிமித்தமாக நான் தொடர்ந்து அந்த தேசத்தில் தங்க முடியாத ஒரு சூழ்நிலை இருந்ததினால நான் திரும்பி வரும்படியான ஒரு நிர்பந்தம் எனக்கு ஏற்பட்டது. இப்படிப்பட்ட அப்படி நான் அங்கே தங்கியிருந்த காலகட்டத்தில் ஒரு சபையில் எனக்கு ஒரு கூட்டம் ஒழுங்கு செய்யப்பட்டிருந்தது. அந்த கூட்டத்தில் பிரசங்கிக்கும்படி நான் அழைக்கப்பட்டிருந்தேன். ஒரு தமிழ் திருச்சபை. அப்போ அந்த தமிழ் திருச்சபையில் பிரசங்கிக்கும்படி அழைக்கப்பட்டிருந்த போது கடைசியில் ஒரு சகோதரி அவர்கள் ரொம்ப நல்லா அபிஷேகம் பண்ணப்பட்ட நல்ல ஒரு அருமையான ஒரு சகோதரி. எனக்கு தெரியாது, அவங்க வந்து உட்கார்ந்துருக்காங்க. அவங்க ஹஸ்பண்ட் அவங்க குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு போய் ஒரு மாதம் ஆனதுனால அவர்கள் இருக்கிறத விட செத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கடைசி அந்த கூட்டத்தில் வந்து உட்காந்து நம்ம போயிடலாம்
கடைசி அந்த கூட்டத்தில் வந்து உட்காருவோம். உட்கார்ந்துட்டு அந்த செய்தியை கேட்டுட்டு நம்ம போய் சூசைட் பண்ணிட்டு மறித்து போவோம் என்று சொல்லி அந்த கூட்டத்தில் வந்து அவர் உட்கார்ந்து இருக்கிறார். நான் அன்றைக்கு இந்தியாவிலும் நான் போகிறேன், எனக்கு கூட்டம் ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கிறது. ஆகவே நான் 2 நாள் பிரயாண கலைப்பில் அந்த இடத்துக்கு போய் சேர்ந்து அந்த கூட்டத்தில் பிரசங்கித்து முடித்த பிற்பாடு எல்லாருக்கும் ஹால்டர் கால் கொடுத்து எல்லாரும் ஹால்டர் காலுக்கு வந்தாங்க. அப்படி ஹால்டர் காலுக்கு வரும்பொழுது ஒரு சகோதரி தேம்பி அழுது கொண்டே வந்தார்கள். என்ன சிஸ்டர், ஏன் அழுகுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டேன். ஐயா, இன்றைக்கு நீங்கள் என்னோடு கூட பேசின பரிசுத்த ஆவியானவர் என்னோடு கூட பேசினார். நான் என்னுடைய முடிவை மாற்றிக்கொள்ள வருவேன். இன்று ராத்திரி நான் சூசைட் செய்ய வேண்டும் என்று சொல்லி, மறித்து விட வேண்டும் என்று சொல்லி, என்னுடைய கணவர் என்னை விட்டு கடந்து போய் 1 மாதம் ஆகிறது. எனக்கும் என் கணவருக்கும் நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை, மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் நிறைய இருக்கு. ஆகவே நான் மறித்து விட வேண்டும் என்று சொல்லி நினைத்து கடைசியாக இந்த கூட்டத்திற்கு வந்தேன். பரிசுத்த ஆவியானவர் என்னோடு கூட பேசினார். என் முடிவை நான் மாற்றிவிட்டேன். அவர் அருளிய தீபம் என் தலையின் மேல் இருக்கிறது. அவர் அருளிய வெளிச்சத்தினால் நான் இருளை நிச்சயம் கடந்து போவேன். எனக்கு ஒரு நம்பிக்கை உண்டு, நிச்சயமாக முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது என்று சொன்னீர்களே. கர்த்தர் நிச்சயமாக என்னோடு கூட பேசியிருக்கிறார். என் வாழ்க்கையின் சூழலை கர்த்தர் மாற்றுவார் என்று சொல்லி அன்றைக்கு அந்த ராத்திரியில் தன்னுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையை ஆண்டவருக்கு அர்ப்பணித்து அவர்கள் கர்த்தருக்காக அவர்கள் செயல்பட ஆரம்பித்தார்கள். இன்றைக்கு அவர்கள் ஜீவனோடு சுகத்தோடு பலத்தோடு அவர்கள் பிரிந்த அந்த குடும்பம் மீண்டும் அந்த கணவர் மறுபடியும் சேர்ந்து வந்து புருஷன் மனைவியுமாக இன்றைக்கு அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். வரலையில சொல்லலாமா, சத்தமாக சொல்லலாமா? நான் சொல்வது ஏதோ கட்டுக்கதையில் உண்மை சம்பவத்தை உங்களோடு பகிர்ந்து கொண்டிருக்கிறேன். ஆகவே எனக்கன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்வில் அநேக நேரங்களிலே அநேக இருளான பாதைகளை நாம் கடந்து போக வேண்டிய சூழ்நிலைகள் இருக்கலாம். தாவீது சொல்கிறார், தேவரீர் என் விளக்கை நீர் என்ன செய்வீர்? ஏற்றுவீர். என் தேவனாகிய கர்த்தர் என் இருளை அவர் வெளிச்சமாக்குவார். உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன், உம்மாலே நான் ஒரு மதிலை தாண்டுவேன். வெளியிலே சொல்லுங்க, இந்த வாழ்க்கையில் கஷ்டமாக இருக்குது பாஸ்டர், ஒன்றும் செய்ய முடியல, என்ன பண்ணுறதுன்னு தெரியல, இந்த பிரச்சனை எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரியல, இந்த சூழ்நிலை எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரியல, இந்த கஷ்டத்தை எப்படி சமாளிக்க முடிகிறது எனக்கு தெரியவில்லை என்று சொல்லி ஒருவேளை நீங்கள் சோர்ந்து போய் இருக்கிறீர்களா? உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன், உம்மாலே நான் ஒரு மதிலை தாண்டுவேன். ஏனென்றால் தேவரீர் என் விளக்கை ஏற்றுவீர், என் தேவனாகிய கர்த்தர் என் இருளை அவர் வெளிச்சமாக்குவார். ஆமென் சொல்லலாமா? நீர் ஒரு காரியத்தை நிர்ணயம் பண்ணினால் அது மக்கள் நிலைவரப்படும். உமது பாதைகளில் வெளிச்சம் என்ன செய்யுமா? பிரகாசிக்கும். நாம் எல்லாரும் இரவுக்கும் இருளுக்கும் உள்ளானவர்கள் அல்ல. நாம் எல்லாரும் வேதம் சொல்லுகிறது, நாம் எல்லாரும் வெளிச்சத்தின் பிள்ளைகள் என்றுதான் வேதம் சொல்லுகிறது. அப்படின்னா ஏன் இருள் வருது? 1 தெசலோனிக்கேயர் புத்தகத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதும்போது சொல்லுகின்றார் மிகவும் அழகாக. 5வது அதிகாரம் 4வது வசனம் 5வது வசனத்தை நீங்கள் வாசிக்கின்ற பொழுது வேதத்தில் நாம் வாசிக்கின்றோம், நாம் இரவுக்கும் இருளுக்கும் உள்ளானவர்கள் அல்லவே. ஆமென், ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படியானால் நம்முடைய வாழ்விலே அநேக நேரங்களிலே ஏன் நாம் இருளை கடந்து போக வேண்டிய சூழ்நிலையில் வருகிறது? வேதம் சொல்கிறது, மனுஷனுக்கு நேரிடுகிற சோதனை அல்லாமல் வேறே சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை, தேவன் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். ஆமென் சொல்லலாமா? அவர் திராணிக்கு மேலாக சோதிக்கப்படுவதற்கு இடம் கொடாமல் சோதனையோடு கூட தப்பிக்கொள்ளும்படியான ஒரு போக்கை அவர் உண்டாக்குவார் என்று வேதம் சொல்லுகின்றது. ஆமென் சொல்லலாமா? 1 கொரிந்தியர் 10:13 அதை தான் நாம் வாசிக்கின்றோம். திராணிக்கு மேலாக சோதிக்கப்படுகிறதற்கு தேவன் ஒருபோதும் அவர் இடம் கொடுக்கிறது இல்லை. ஆகவே இந்த வெளிச்சம் நம்முடைய பாதையில் பிரகாசிக்கின்ற பொழுது நம்முடைய பாதையில் இருக்கிற இருள் விலகி போகின்றது. ஆமென் சொல்லலாமா? அல்லேலூயா. அதனால் இந்த வெளிச்சம் எங்க பிரகாசிச்சிருக்கா? நம்ம இருதயத்தில் பிரகாசிச்சுதான். 2000 வருஷத்துக்கு முன்பாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்காக கல்வாரி சிலுவையில் அவர் தம்முடைய கடைசி சொட்டு ரத்தம் வரைக்கும் சிந்தி கொடுத்தார். அவர் கைகளில் ஆணிகள் அடிக்கப்பட்டது, அவர் கால்களில் ஆணிகள் அடிக்கப்பட்டது, விழாவிலே குத்தப்பட்டார், காரி துப்பப்பட்டார், கடைசி சொட்டு ரத்தம் வரைக்கும் அவர் சிந்தி கொடுத்தார். காரணம் என்ன? இருளில் இருக்கிறவர்களை ஆண்டவர் விடுதலை அடைய செய்யும்படியாக. அப்படியானால் இருளின் மேல்
நமக்கு இருள் நம்மை ஒருபோதும் என்ன செய்ய முடியாது, அடிமைப்படுத்த முடியாது. ஆமென் சொல்லலாமா? இருளுக்கும் இரவுக்கும் நாம் என்னானவர்கள் அல்ல, உள்ளானவர்கள் அல்ல. வசனம் வாசிமான நேரம் வாசிட்டே போகலாம். ஆகவே தான் சொல்லுகிற வசனம் 2 கொரிந்தியர் புத்தகம் 4வது அதிகாரம் 16வது வசனத்தின் 17வது வசனத்தை நீங்கள் வாசிக்கின்ற பொழுது வாசிக்கலாம். அந்த வசனத்தை மாத்திரம். ஆனபடியினாலே 6-7 சிஸ்டர் 6-7 வாசனை 2 கொரிந்தியர் 4:6-7. இருளில் இருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன் இயேசு கிறிஸ்து முகத்தில் உள்ள தமது மகிமையின் அறிவாகிய ஒளியை தோன்ற பண்ணும் பொருட்டாக நம்முடைய இருதயங்களிலே அவர் பிரகாசிச்சார். ஆமென் சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. எத்தனை பேருடைய இருதயங்கள் அவர் பிரகாசிச்சிருக்காரு? ஆமென். நம்முடைய இருதயங்களில் அவர் பிரகாசிச்சார். அப்ப இந்த வெளிச்சம் எங்க இருக்கு? அது அடுத்த வசனம் இன்னும் ரொம்ப ஆழமா பேசுறார். வாசிங்க அடுத்த வசனம். இந்த மகத்துவம் உள்ள வல்லமை எங்களால் உண்டாயிராமல் தேவனால் உண்டாயிருக்கிறது என்று விளங்கும்படி இந்த பொக்கிஷத்தை இந்த மண்பாண்டத்தில் பெற்றிருக்கிறோம். ஆமென் சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. இந்த பொக்கிஷத்தை இந்த மண்பாண்டத்தில் பெற்றிருக்கிறோம். நான் அவருடைய முகத்தின் அறிவாகிய ஒளி நம்முடைய இருதயத்தில் பிரகாசித்தது. அவருக்குள் ஜீவன் இருந்தது. அந்த ஜீவன் மனுஷனுக்கு ஒளியாயிருந்தது. அது இருளிலே பிரகாசிக்கிறது. இருளானது அதை பற்றி கொள்ளவில்லை என்று பரிசுத்த வேதம் சொல்லுகின்றது. ஆமென் சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. அப்படியானால் நாம் இரவுக்கும் இருளுக்கும் உள்ளானவர்கள் அல்ல. ஆகவே தான் இயேசு சொல்லும்போது சொல்லுகிறார், உங்கள் வெளிச்சம் மனுஷர்கள் முன்பாக என்ன செய்ய கடவுது? பிரகாசிக்க கடவுது. அப்ப இங்க இருக்கிற வெளிச்சம் மற்றவர்களுக்கு முன்னாடி என்ன செய்யணும்? ஆமென். உங்க இருதயத்தில் இருக்கிற வெளிச்சம் மற்றவங்களுக்கு முன்னாடி பிரகாசிச்சு இந்த பகுதியில் இருக்கிற இந்த சரௌண்டிங்கில் இருக்கிற ஒரு கூட்ட ஆத்துமாவை இந்த ஸ்தலத்துக்குள்ளே நீங்கள் கொண்டு வர வேண்டும். ஆமென். இருள் விலகி போகின்றது. இந்த பகுதியில் இருக்கிற அந்தகார சக்திகள் விலகி போகிறது. நீங்கள் ஜெபிக்க ஜெபிக்க விக்கிரக ஆராதனை ஆவிகள் கூண்டோடு அழிய விரும்புகின்றது. அது அழிந்து போகின்றது. நீங்கள் ஜெபிக்க ஜெபிக்க, நீங்கள் துதிக்க துதிக்க இந்த பகுதியில் ஒரு மிகப்பெரிய ஒரு வெளிச்சம், மிகப்பெரிய ஒரு வெளிச்சம், உங்கள் வெளிச்சம் மனுஷர்கள் முன்பாக பிரகாசிக்க வேண்டும் என்று பரிசுத்த வேதம் சொல்லுகிறது. இந்த வெளிச்சம் மற்றவர்களுக்கு முன்னாடி பிரகாசிக்குதா, இல்லை நம்மளே இருளிலே தான் இன்னும் தடுமாறிட்டு இருக்கிறோமா என்பதை இந்த ராத்திரி வேளை நம்ம சிந்திச்சு பார்த்து ஆண்டவருக்கு முன்பாக நம்ம ஒப்பு கொடுக்க வேண்டும். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே அவர் அருளிய வெளிச்சத்தினால் இருளை நான் கடந்து போனேன். அப்படியானால் இந்த வெளிச்சம் உங்கள் பாதையில் பிரகாசிக்கும் போது முதலாவது இருள் விலகி போகின்றது. நீங்களே ஒரு வெளிச்சமாக மாறுகிறீர்கள். நீங்களே என்ன மாறுறீங்க? வெளிச்சமாக மாறுறீங்க. அதனால் வசனம் சொல்லுது, ஒன்று மத்திய சுவிசேஷம் 5வது அதிகாரத்தை நம்ம திருப்பிக் கொள்வோம். 5வது அதிகாரத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். வாசிக்கலாம். 14, 15, 16. நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கிறீர்கள். மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. விளக்கை கொளுத்தி மரக்காலால் மூடி வைக்காமல் விளக்கு தண்டின் மேல் வைப்பார்கள். அப்போது வீட்டில் உள்ள யாவருக்கும் அது என்ன கொடுக்குமா? வெளிச்சம் கொடுக்கும். இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவுது. ஆமென் சொல்லலாமா? அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே உலகத்திற்கு வெளிச்சம் நான் ஊரெல்லாம் என்ன அடிப்பேன்? டார்ச் அடிப்பேன். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. உப்பாக பரவிடுவேன், எப்போதும் சுவை தருவேன். அருமையாக பாடுறாரு இல்லை? பாடலாமா அந்த பாட்டை? பாடுங்க.
சேர்ந்து பாடு. எனக்கு அந்த அடி ஸ்டான்ஸ் வரல. உலகத்திற்கு வெளிச்சம் நான், ஊரெல்லாம் காற்றடிப்பேன். உலகத்திற்கு வெளிச்சம் நான், ஊரெல்லாம் காற்றடிப்பேன். உப்பாக பரவிடுவேன், நான் எப்போதும் சுவை தருவேன். விடுவேன், நான் எப்போதும் சுவை தருவேன். ஆவியானவர் என்னில் வந்துவிட்ட காரணத்தினால் பொல்லாத சாத்தான ஒரு சொல்லாத ஆவியானவர் என்னில் வந்துவிட்ட காரணத்தினால் பொல்லாத சாத்தான ஒரு சொல்லாத கட்டுப்பாட்டின் ஆவியானவர் என்னை கண்ட்ரோல் பண்ணி நடத்துகிறார். கட்டுப்பாட்டின் ஆவியானவர் என்னை கண்ட்ரோல் பண்ணி நடத்துகிறார். அவர் சித்தம் செய்து வாழ்பவர் அவர் சித்தம் செய்து வாழ்பவர் வல்லமதி ஆவியானவர் என்னில் வந்துவிட்ட காரணத்தினால் சாத்தான ஒரு சொல்லாதவர் ஒரு சொல்லாதவர். அப்ப இந்த வெளிச்சம் உங்க பாதையில பிரகாசிச்சா உங்க பாதையில் இருக்கிற இருள் விலகி போகிறது. நீங்களே மற்றவர்களுக்கு வெளிச்சமாக மாறுகிறீர்கள். ஆமென் சொல்லலாமா? உங்கள் வெளிச்சம் மற்றவர்களுக்கு முன்பாக பிரகாசிக்கக்கூடியதாக இருக்கிறது. ஏனென்றால் இருளிலிருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன இயேசு கிறிஸ்து இந்த இருதயத்தில் பிரகாசித்ததினாலே, இந்த மண்பாண்டத்தில் அந்த பொக்கிஷம் விளங்கினதினாலே நீங்களும் நானும் வெளிச்சமாக இருக்கின்றோம். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இரண்டாவதா, உங்களுடைய பாதைகளில் வெளிச்சம் பிரகாசிக்கும் என்று சொன்னாரே, அப்படியானால் வெளிச்சம் பிரகாசிக்க வேண்டுமானால் இரண்டாவது பாதையில் வெளிச்சம் பிரகாசிக்கும் பொழுது நடக்கிற இரண்டாவது காரியம் என்ன? முதலாவது இருள் விலகி போகிறது. இரண்டாவது எரேமியா தீர்க்கதரிசன புத்தகம் 6வது அதிகாரம் 16வது வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம். எரேமியா 6வது அதிகாரம். வழிகளிலே நின்று பூர்வ பாதைகள் எவை என்று கேட்டு விசாரித்து நல்ல வழி எங்கே என்று பார்த்து அதிலே நடவுங்கள். அப்பொழுது உங்கள் ஆத்துமாவுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும் என்று கர்த்தர் சொல்கிறார். அவர்களோ நாங்கள் அதிலே நடக்க மாட்டோம் என்கிறார். இரண்டாவதாக, பாதைகளில் வெளிச்சம் பிரகாசிக்கின்ற பொழுது இரண்டாவது நடக்கிற காரியம் என்ன? ஆத்துமாவுக்கு இளைப்பாறுதலை கொடுக்கின்றார். உங்கள் ஆத்துமாவுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். உங்களுடைய பாதைகளில் இருக்கிற இருள் விலகி போய் நீங்கள் மற்றவர்களுக்கு வெளிச்சமாய் மாறுகிறது. இரண்டாவது, இந்த வெளிச்சம் உங்கள் பாதையில பிரகாசிக்கின்ற பொழுது, உங்கள் வாழ்க்கையில பிரகாசிக்கின்ற பொழுது, இரண்டாவது உங்கள் ஆத்துமாவுக்கு இளைப்பாறுதலை அவர் கொடுக்கின்றார். இங்கே தீர்க்கதரிசி மிகவும் அழகாய் சொல்லுகின்றார். சிறைப்பட்டு போன கர்த்தருடைய ஜனத்திற்கு, யூதாவின் சிறையிருப்பிற்கும் இஸ்ரவேலின் சிறையிருப்புக்கும், இஸ்ரவேல் மக்கள் பாபிலோன் தேசத்திலே அடிமைப்பட்டு கிடக்கிறார்கள். 70 ஆண்டு காலங்கள் அவர்கள் அடிமைப்பட்டு கிடக்கிறார்கள் பாபிலோன் தேசத்தில். அந்த பாபிலோன் தேசத்தில் சிறைப்பட்டு போயிருக்கிற சூழ்நிலையிலே தான் இந்த தீர்க்கதரிசிகளை தேவன் எழுப்பி ஆண்டவர் தீர்க்க தரிசனம் உரைக்க வைக்கின்றார். அதில் எரேமியா தீர்க்கதரிசி என்ன எழுதுகின்றார்? வழிகளிலே நின்று பூர்வ பாதைகள் எவைகள் என்று கேட்டு விசாரித்து அதிலே நீங்கள் நடவுங்கள். அப்பொழுது உங்கள் ஆத்துமாவுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். ஆனால் நீங்களோ அதிலே
நடக்க மாட்டோம் என்கிறீர்கள். அப்ப எப்படி சிறையிருப்பிலிருந்து வெளியே வருவீங்க? எப்படி விளையாட்டிலிருந்து வெளியே வருவீங்க? எப்படி அடிமைத்தனத்திலிருந்து வெளியே வருவீங்க? ஆமென். இப்ப சொல்றார் தீர்க்கதரிசி, சிறைப்பட்டு போன ஜனத்துக்கு சொல்றார், வழிகளிலே நின்று வழிகளிலே நின்று நீங்கள் என்ன செய்யும்? நல்ல வழி எங்கே என்று பார்த்து அதிலே நடவுங்கள், உங்கள் ஆத்துமாவுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். ஆத்மாவுக்கு என்ன கிடைக்குமா? வரலையே சொல்லலாமா? ஒரு இளைப்பாறுதல் நமக்கு தேவை இல்லை? இளைப்பாறுதல் என்று அநேக நேரத்தில் நம்ம களைப்படைந்து வரும் பொழுது ஒரு இளைப்பாறுதல் நமக்கு தேவை இல்லை? சில நேரங்களில் நம்ம கூட இளைப்பாறுவதற்காக அங்கங்கே வழியெல்லாம் கட்சிக்காரர்கள் என்ன வச்சுருப்பாங்க? தண்ணி பானை வச்சுருப்பாங்க, இல்லை மோர் பானை வச்சுருக்காங்க. அதில் ஒரு களைப்படைந்து போன சோர்ந்து போன கொஞ்சம் தண்ணி கண்ணி குடிச்சு அடி போகிறது தான் இல்லையா? திண்டிவனத்தில் ஒருத்தர் இளநியை வெட்டி கொடுத்தாங்க. நல்ல வெயில் நேரத்தில் இளநீ, எல்லாருக்கும் இளநீ, போகிற வரவங்க தான் இளநீ. அப்படியானால் சரீரம் களைப்படைந்து போன அந்த களைப்புக்கு ஒரு ஆகாரம், ஒரு உணவு தேவை. அப்படியானால் நம்முடைய ஆத்துமா அநேக நேரத்தில் களைப்படைந்து போகிறதே. போதும் ஆண்டவரே, என் பிதாக்களை பார்க்கிலும் நான் நல்லவன் இல்லை, என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும் என்று கோரி சூறை செடியின் கீழே போய் படுத்து சாக கோரி கேட்ட எலியாவை போல அநேக நேரத்தில் போதும் ஆண்டவர் இந்த வாழ்க்கை, ஏன் எனக்கு கஷ்டம், ஏன் எனக்கு பிரச்சனை, ஏன் எனக்கு இந்த வியாதி, ஏன் எனக்கு இந்த பலவீனம், போதும் ஆண்டவரே, போதும் ஆண்டவரே. அநேக நேரத்தில் நம்ம கூட சலிப்படைந்தவர்களாக, நாம் கூட அநேக நேரத்தில் இளைப்படைந்தவர்களாக, போதும் ஆண்டவரே, நான் கஷ்டப்பட்டது போதும், நான் கண்ணீர் வடித்தது போதும், நான் வேதனைப்பட்டது போதும், நான் தனிமையாக இருந்தது போதும், நமக்கு சித்தமாக நம்முடைய ராஜ்யத்துக்குள்ள வருவதற்கு உதவி செய்யும் என்று கூட நாம் சில நேரங்களில் கேட்டு. ஆத்துமா அநேக நேரத்தில் சஞ்சலப்படுவது நிமித்தமாக, ஆத்துமா சோர்ந்து போவது நிமித்தமாகத்தான் நாம் இந்த வார்த்தைகளை பேசுகின்றோம். ஆமென் சொல்லலாமா? தாவீது சொல்றாரு, சங்கீதங்களின் புஸ்தகம் 86வது அதிகாரம் 4வது வசனத்தில் தாவீது எழுதும்போது மிகவும் அழகாக எழுதுகின்றார். என்ன எழுதுகின்றார்? 86வது அதிகாரம் 4வது வசனத்தை நீங்கள் வாசிக்கின்ற பொழுது, உமது அடியேனுடைய ஆத்துமாவை என்னாக்கும்? மகிழ்ச்சியாக்கும். ஆண்டவரே, உம்மிடத்தில் என் ஆத்துமாவை உயர்த்துகிறேன். உமது அடியேனுடைய ஆத்துமாவை என்னாக்குங்க? மகிழ்ச்சி ஆக்குங்க. அப்போ பிரச்சனை நம்ம சரீரத்துக்கு இல்லை, முதல் எங்க தான் போய் அஃபெக்ட் ஆகுது? சிந்தையில, மனசுல தான் போய் கவலை போய் என்ன செய்கிறது? குடிக்கொள்ளுகிறது. இப்ப தாவீது சொல்றாரு, என்ன சொல்றாரு? உமது அடியேனுடைய ஆத்துமாவை மகிழ்ச்சி ஆக்க ஆண்டவரே, அடியனுடைய ஆத்துமாவை மகிழ்ச்சி ஆக்கும். இந்த ஆத்துமா அநேக நேரத்தில் சோர்ந்து போகிறது, அநேக நேரத்தில் என்ன செய்கிறது? சோர்ந்து போகிறது. போதும் ஆண்டவரே, போதும் ஆண்டவரே, நான் செய்த ஊழியங்கள் போதும், நான் ஜெபிச்ச ஜெபம் போதும், நான் உபவாசித்தது போதும், நான் வேதம் வாசித்தது போதும், நான் பாடினது போதும், நான் அதிகார ஜபத்துக்கு போனது போதும், நான் கொடுத்தது போதும், நான் செஞ்சது போதும், நான் ஊழியம் செஞ்சது போதும், எல்லாம் போதும் ஆண்டவரே என்று சொல்லி அநேக நேரங்களிலே போதும் என்கிற சூழ்நிலை எப்பொழுது வருகிறது? நம்முடைய ஆத்துமா சோர்ந்து போகும்போது, நம்முடைய ஆத்துமா மனமுறிவு அடையும் போது, நம்முடைய ஆத்துமா கலக்கத்தில் இருக்கும் போது, நம்முடைய ஆத்துமா வேதனை இருக்கும் போது, தேவைகள் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறாத போது, நம்முடைய ஜெபம் கேட்கப்படாத போது, நம்முடைய விண்ணப்பங்களுக்கு பதில் கிடைக்காத போது இந்த ஆத்துமா சோர்ந்து போய் விடுகின்றது. ஆகவே தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகின்றார், மத்தேயு சுவிசேஷம் 11வது அதிகாரம் 26வது வசனத்தில், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருவேன். வாசிக்கலாமா? மத்தேயு சுவிசேஷம் 11வது அதிகாரம் 26வது வசனத்தில் 28 வாசிங்க. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு என்ன தருவேன்? இளைப்பாறுதலை தருவேன்.
நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருவேன். என்னுடைய சமாதானத்தை நான் உங்களுக்கு வைத்து போகிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரமாக நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை. உங்கள் இருதயம் கலங்காமலும் உங்கள் இருதயம் பயப்படாமலும் இருப்பதா? ஆமென் சொல்லலாமா? ஹல்லேலூயா. நல்ல வழி எது என்று பார்த்து, பூர்வ பாதைகள் எவைகள் என்று விசாரித்து அதிலே நீங்கள் நடவுங்கள். அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். உங்கள் ஆத்துமாவுக்கு என்ன கிடைக்கும்? இளைப்பாறுதல் கிடைக்கும். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களை நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் பாருங்கள். ஆண்டு கொடுத்த அருமையான ஒரு சர்மம். அடுத்த வசனத்தில் சொல்றார். அந்த அடுத்த வசனம் 29 வசனத்தை வாசிங்க. நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன். என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் என்ன செய்யுங்கள்? கற்றுக்கொள்ளுங்கள். அப்பொழுது உங்கள் ஆத்துமாவுக்கு என்ன கிடைக்குமா? இளைப்பாறுதல் கிடைக்கும். நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன் என்று சொல்றார். இயேசு கிறிஸ்து சொல்றார். நம்மை அழைத்தவர், நம்மை பரிசுத்தமாக்கினவர், நம்மை ரட்சித்தவர் சொல்றாரு, நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன். அப்ப இளைப்பாறுதல் வேணும்னா அவரை போல் என்னிடத்தில் சொல்றார், என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் என்ன செய்யுங்க? கற்றுக்கொள்ளுங்கள். ஆண்டவர் சொன்னார், என் நுகம் மெதுவாயும் என் சுமை லகுவாயும் இருக்கு. அப்ப நுகம் எதுங்க? நுகம் எது? என் நுகம் மெதுவாயும் என் சுமை லகுவாயும் இருக்கிறது என்று சொன்னாரு. அப்படின்னா எதுங்க? எது நுகம்? என்ன பதில் இல்லை? சொல்லுங்க. பரவாயில்ல, தாராளமாக பேசுவாங்க. செய்தியில் நீங்கள் பேசுவாங்க. தாராளமாக உங்களுக்கு பர்மிஷன் கொடுக்குறேன், நீங்கள் பேசுங்க. மாட்டு மேலே ஒரு நுகத்தடி வைப்பாங்க. அந்த நுகத்தடி வச்சு அந்த 2 சக்கரமோ அல்லது 4 சக்கரமோ வண்டி இழுத்துட்டு போகணும். வெயிட்டு தூக்கி அது மேலே வைப்பாங்க. அந்த நுகத்தடி அது இழுத்துக்கிட்டே போகும். இல்லை, அந்த நுகத்தடி ரொம்ப பாரமாக. ஏன்னா அந்த நேரத்தில் அந்த மாடு இழுத்துட்டு போகும்போது அது வாயிலெல்லாம் என்ன ஊற்றும்? எச்சிலெல்லாம் ஊற்றும். பாவம் என்ன செய்யும்? அது பாவம் போய் தான் ஆகணும், வேறு வழி இல்லை. அந்த எஜமானுக்கு அது உண்மை உத்தமமாக இருக்குது. ஆனால் இங்கே ஆண்டவர் சொல்றாரு, என் நுகம் மெதுவாயும் என் சுமை லகுவாயும் இருக்கிறது என்று சொல்றாரு. அப்படியானால் நுகம் என்பது என்ன, சுமை என்பது என்ன? என் நுகம் மெதுவாயும் என் சுமை லகுவாயும் இருக்கிறது. பத்து கற்பனை 2 கற்பனையா சுருக்கினார். என்ன சொன்னார்? நீ முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் அன்பு கூறுவாயாக. அப்புறம் என்ன சொன்னாரு? 2ஆம் கற்பனை, உன்னிடத்தில் அன்பு கூறுகிறது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக. இதை தவிர வேறொரு கற்பனை, பிரதான கற்பனை எதுவுமே 115 கேட்டான். பிரதான கற்பனை எதை சொல்றீங்க ஆண்டவரே? நான் உன்னிடத்தில் ஒரு குறை உண்டு, இன்னும் ஒன்று செய்யணும்னு சொல்றீங்களே, என்ன? நான் எல்லாத்தையும் சிறு வயது முதல் கொண்டு எல்லாத்தையும் கற்றுத்தேன் இருக்கிறேன்னு, எனக்கு எல்லாம் தெரியுமே, எனக்கு தெரியாத ஒன்றும் இல்லையே, நான் பைபிளை நல்லா படிச்சிருக்கிறேன்னு, 10 முறை இந்த பக்கம் அந்த பக்கம் திருப்பி திருப்பி படிச்சிருக்கிறேன், எல்லாம் எனக்கு தெரியுமே. அப்போ என்ன எனக்கு என்ன? எல்லாம் சிறு வயது முதல் கொண்டு நான் கை கொண்டிருக்கிறேன் ஆண்டவரே. அப்போ என்னிடத்தில் என்ன குறை இருக்கு? அதை சுருக்கி சொல்லிட்டேன். 2 கற்பனையில் தான் எல்லாமே முடிஞ்சிருக்கு. அதான் யோவான் சொல்றாரு. 1 யோவானின் புஸ்தகம் 5ஆவது அதிகாரத்தில் யோவான் ரொம்ப அழகாக எழுதுறாரு பாருங்க. அதை குறித்து வாசிக்கலாம் எனக்காக. 1 யோவான் 5ஆவது அதிகாரம் வாசிங்க. 2ஆம் வசனத்தை வாசிங்க. கை கொள்ளும் பொழுது பிள்ளைகளிடத்தில் அன்பு கூறுகிறோம் என்று அறிந்து கொள்ளுகிறோம். நாம் தேவனுடைய கற்பனைகளை கை கொள்வதே அவரிடத்தில் அன்பு கூறுவதா? அவருடைய கற்பனைகள் பாரமானவைகள். அப்ப நுகம் லகுவாயும் என் சுமை என் நுகம் மெதுவாயும் என் சுமை எப்படி இருக்கு? லகுவாயும் இருக்கிறது. அப்ப அங்கு வேதம் தெளிவாக சொல்லுகிறது, தேவனுடைய கற்பனைகளை கை கொள்வதே அவரிடத்தில் அன்பு கூறுவதா? வசனம் சொல்லுகிறது, அவருடைய கற்பனைகள் பாரமானவைகள் அல்ல. அநேக நேரத்தில் நம்ம பாரமாக நினைச்சிடுறோம். கொடுக்கறது கஷ்டன்றோம், இல்லை மற்ற காரியங்களை செய்யறது கஷ்டன்றோம், அன்பு கூறுறது கஷ்டன்றோம், சமாதானமாக இருக்க முடியல கஷ்டன்றோம், எல்லாம் கஷ்டன்றோம். ஆனால் இயேசு சொல்கிறாரு, உங்கள் ஆத்மாவுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கணும்னா
என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டேன். அவர் சொல்லிய வார்த்தைகளை நீங்கள் ஏற்றுக்கொண்டு அதை உங்கள் இருதயத்தில் வைத்து அதை தியானித்து அதன்படி நாம் நடக்கின்ற பொழுது, நல்ல வழி எங்கே என்று பார்த்து அதில் நீங்கள் நடக்கும் பொழுது உங்கள் ஆத்துமாவுக்கு ஒரு இளைப்பாறுதலை கற்று வைத்திருக்கின்றார். அது பாரமானது இல்லை. ஆமென் சொல்லலாமா? சத்தமாக சொல்லலாமா? அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் மோசேயை பார்த்து சொன்னார், நீ ஏன்பா ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்க? ஒன்றும் பயப்படாத, என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன். அல்லேலூயா. என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும். அப்போ ஒவ்வொரு நாளும் காலையில் எழுந்த உடனே, ஆண்டவரே உம்முடைய சமூகம் எனக்கு முன்னாடி போட்டும்பா, உம்முடைய சமூகம் எனக்கு முன்னாடி போட்டாண்டுங்க. உம்முடைய சமூகம் எனக்கு முன்னாடி போச்சுன்னா என் வாழ்க்கையில் இருக்கிற கஷ்டம், என் வாழ்க்கையில் இருக்கிற துன்பம், நான் யோசித்து கொண்டிருக்கிற பிரச்சனை, நான் யோசித்து கொண்டிருக்கிற போராட்டங்கள், வியாதிகள், மற்ற எல்லா காரியங்களும் அது என்னை விட்டு கடந்து போயிடாண்டுகிற. நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன். நான் உனக்கு என்ன செய்வேன்? இளைப்பாறுதல். அல்லேலூயா. என் சமூகம் உன் முன் செல்லும், ஒன்றுக்கும் கலங்காதே, உன்னை ஒரு போதும் கைவிட மாட்டேன், அழைத்தது நான் தானே. என் சமூகம் உன் முன் செல்லும், ஒன்றுக்கும் கலங்காதே, உன்னை ஒரு போதும் கைவிட மாட்டேன், அழைத்தது நான் தானே. ஆதி தகப்பனான அந்த ஆபிரகாமை அழைத்ததும் நான். ஆதி தகப்பனான அந்த ஆபிரகாமை அழைத்ததும் நான். கடல் மணலளவாய் கர்த்தர் நான் அவனை ஆசீர்வதித்ததும் நான் அல்லவோ. கடல் மணலளவாய் கர்த்தராகிய நான் அழைத்து ஆசீர்வதித்ததும் நான் அல்லவோ. என் சமூகம் உன் முன் செல்லும், ஒன்றுக்கும் கலங்காதே, உன்னை ஒரு போதும் கைவிட மாட்டேன், அழைத்தது நான் தானே. எல்லாம் சேர்ந்து பாடுவோம். என் சமூகம் உன் முன் செல்லும், ஒன்றுக்கும் கலங்காதே, உன்னை ஒரு போதும் கைவிட மாட்டேன், அழைத்தது நான் தானே. உன்னை ஒரு போதும் கைவிட மாட்டேன், அழைத்தது நான் தானே, அழைத்தது நான் தானே. ஆமென். ஒன்று, இந்த வெளிச்சம் உங்கள் பாதையில் பிரகாசிச்சுட்டா, உங்கள் பாதையில் இருக்கிற வெளிச்சம், உங்கள் பாதையில் இருக்கிற இருள் விலகி போய் வெளிச்சம் பிரகாசிக்கும். இந்த வெளிச்சம் நீங்கள் வெளிச்சமாய் மற்றவர்களுக்கு முன்பாக நீங்கள் வெளிச்சமாய் மாறுவீர்கள். ஆமென். இரண்டாவதாக, இந்த வெளிச்சம் உங்கள் பாதையில் பிரகாசிச்சா உங்கள் ஆத்மாவுக்கு இளைப்பாறுதலை கர்த்தர் கொடுக்கின்றார். இளைப்பாறுதலை கர்த்தர் உங்களுக்கு முன்பாக இருக்கிற எல்லா தடைகளை அவர் உடைக்கின்றார். உங்கள் ஆத்மா எதை குறித்து கவலைப்படாதபடி, எதை குறித்து நீங்கள் கலங்காதபடி, எதை குறித்து நீங்கள் யோசிக்காதபடி நல்ல வழி என்ன என்று பார்த்து அதில் நடவுங்கள். அவருடைய நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொள்ளுங்கள். அவருடைய நுகம் மெதுவாயும் அவருடைய சுமை லகுவாயும் இருக்கிறது. ஆமென். கர்த்தருடைய வசனத்தை கை கொண்டு அதன்படி நாம் நடக்கின்ற போது அது நம்முடைய வாழ்க்கைக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். கடைசியாக ஒன்று சொல்லி நான் முடிக்க வரணும். மூன்றாவது, நம்முடைய பாதையில் வெளிச்சம் பிரகாசிக்கின்ற பொழுது நடக்கின்ற மூன்றாவது காரியம் என்ன? ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 43வது அதிகாரம் 16வது வசனத்தை வாசித்து 43வது அதிகாரம் 16வது வசனமாமா வாசிமா. 43:16. இப்போ எதை வாசிக்கிறீங்க? 48 வாசிங்க. ஒரு நிமிஷம் இருங்க. ஒரு நிமிஷம்
அதுக்கப்புறம் இன்னொரு வசனத்தை கூட நீங்கள் வாசிக்கலாம். ஒரு நிமிஷம். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 45வது அதிகாரம் நினைக்கிறேன். ஒரு நிமிஷம். 48வது அதிகாரத்தில் ஒரு வசனத்தை வாசிக்கலாம். 48வது அதிகாரத்தில் 49:9 வாசிங்க. 49:9 42:16 வாசிங்க. குருடரை அவர்கள் அறியாத வழியில நடத்தி அவர்களுக்கு தெரியாத பாதையில் அவர்களை அழைத்து கொண்டு வந்து அவர்களுக்கு முன்பாக இருளை வெளிச்சமும் கோணலை செவையுமாக்குவேன். இந்த காரியங்களை செய்து நான் அவர்களுக்கு செய்து அவர்களை கைவிடாதிருப்பேன். ஆமென் சொல்லலாமா? அல்லேலூயா. மூன்றாவது, இந்த பாதையில வெளிச்சம் பிரகாசிச்சா, உங்க பாதையில வெளிச்சம் பிரகாசிச்சா மூன்றாவது நடக்கிற காரியம் தெரியுமா? உங்க வாழ்க்கையில் இருக்கிற எல்லா கோணலையும் கர்த்தர் செவையாக்குவார். ஆமென் சொல்லலாமா? அல்லேலூயா. குருடரை அவர்கள் அறியாத பாதையில நடத்தி அவர்களுக்கு தெரியாத பாதையில் அவர்களை அழைத்து கொண்டு வந்து அவர்களுக்கு முன்பாக இருக்கிற இருளை வெளிச்சமும் கோணலை செவையுமாக்கி அவர்களை நான் என்ன செய்வேன்? கோணலை செவையுமாக்குவேன். இந்த காரியங்களை செய்து அவர்களை என்னாக்குவேன்? கைவிடாதிருப்பேன் என்று சொல்லுகின்றார். அல்லேலூயா. கோணலை செவையாக்குகின்ற ஆண்டவர். கோணலை செவையாக்குவது என்றால் என்ன? நம்முடைய வாழ்க்கையில் அநேக நேரங்களில் தேவன் நம்மை சீர்படுத்த வேண்டியது, சரிபடுத்த வேண்டியது அவசியமாக இருக்கு. இப்போ குடும்பம் ஒன்று இருந்துச்சுன்னா அந்த குடும்பத்தில் அப்பா அம்மா சர்ச்சுக்கு போவாங்க, பிள்ளை சர்ச்சுக்கு வராது. அப்போ அது என்னது? கோணல். அண்ணன் குடும்பத்துக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். வந்தவுடனே நல்ல அழகா என் மக பாட்டுறான்னு சொன்னார். என் மகன் கீபோர்டு வாசிக்கிறார். அவர் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நானும் என் வீட்டாருமோ எப்படி இருக்கிறாங்களா? அற்புதங்களாகவும் அடையாளங்களாகவும் இருக்கின்றோம். வாசிக்கலாமா? ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 8வது அதிகாரம் 18வது வசனம் நான் நினைக்கிறேன். ஏசாயா 8:18 வாசிங்க. இதோ நானும் கர்த்தர் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும் சீயோன் பர்வதத்தில் வாசமாயிருக்கிற சேனைகளின் கர்த்தராலே இஸ்ரவேலிலே அடையாளங்களாகவும் அற்புதங்களாகவும் இருக்கின்றோம். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இதெல்லாம் செவையாக்கக்கூடிய காரியம். நானும் என் வீட்டாருமா என்றால் கர்த்தரையே சேவிப்போம். என் பையன் இருக்கிறான், பிசிஏ படிச்சுட்டு இருக்கிற பையன், வா சர்ச்சுக்கு வரது எனக்கு பிடிக்கலப்பான்றான். சர்ச்சுக்கு வரது நான் யாரு? நான் ஒரு ஊழியக்காரன், நான் ஒரு பிரசங்கி. என்னை பார்த்து சொல்கிறாங்க சர்ச்சுக்கு வரதுக்கு எனக்கு என்ன இல்லைன்றான். அப்போ அவன் கோணலை தேடுறான். இப்படியெல்லாம் ஒரு வழியில் போனன்னு பார்க்குறான், ஏதாவது திசை திரும்பணும்னு பார்க்குறான். இன்றைக்கு அநேக குடும்பங்களில் இப்படி தான் இருக்கிறது. அநேக கோணல்கள். மனைவி வருவாங்க சர்ச்சுக்கு, புருஷன் வரமாட்டார். 2 பேரும் சேர்ந்து வருவாங்க, பிள்ளைகள் வரமாட்டாங்க. பிள்ளைகள் வருவார்கள், பெற்றோர் வரமாட்டார்கள். குருடரை அவர்கள் அறியாத பாதையில் நடத்தி அவர்களை தெரியாத பாதையில் அழைத்து கொண்டு வந்து அவர்களுக்கு முன்பாக இருக்கிற இருளை வெளிச்சமும் கோணலை செவையுமாக்குவேன். இந்த காரியங்களை செய்து அவர்களை என்ன பண்ணுவாரா? கைவிடாதிருப்பேன். அப்படியானால் நாம் ஒரு ஆண்டவருக்கு முன்னாடி குருடர்களை போல இருந்திருந்தோம். ஆமென் சொல்லுங்க. ஆண்டவரே, என் சித்தம் அல்ல, எல்லாம் உங்கள் சித்தத்தின்படி ஆகட்டும். ஆமென் சொல்லலாமா? நம்ம பிளைண்ட் ஆயிடணுங்க. நம்ம ஞானத்தில், நம்ம திறமையில், நம்முடைய பலத்தில், நம்முடைய சுய ஞானத்தில், சுய காரியத்தில் செய்தால் எதையுமே சரிபடுத்த முடியாது. தேவனுடைய சித்தத்தின் மையத்தில் நாம் ஒப்பு கொடுக்க வேண்டும். அப்படியானால் கோணலாக இருக்கிறது என்று சொன்னால் என்ன? தேவனுடைய சித்தத்தின்படி அது அமையவில்லை. தேவனுடைய சித்தத்துக்கு திரும்பும் போதுதான் கோணலை செவையாக்குகின்ற ஒரு காரியம். யோனா என்கிற தீர்க்கதரிசியை பார்க்கின்றோம். யோனாவை ஆண்டவர் எங்கே போக சொல்லுகின்றார்? நினிவேவுக்கு போக சொல்லுகின்றார். அவன் எங்கே போகிறான்? கூலி கொடுத்து தர்ஷீஷுக்கு புறப்பட்டு போகிறான். 700 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸா தர்ஷீஷுக்கும் நினிவேவுக்கும்.
இப்போ இந்த கோணலை இப்போ சரியாக்கணும். இப்போ இந்த கோணலை சரியாக்கணும்னா ஒரு காற்று அடிக்கணும், ஒரு காற்று அடிக்கணும். ஆண்டவர் சமுத்திரத்தின் மேல் பெருங்காற்றை வரவிட்டார் என்று வேதம் சொல்லுகிறது. நன்றாய் கவனிக்க வேண்டிய வசனத்தை, வரவிட்டார். அதுவும் வரல, வரவிட்டார். ஏனென்றால் அவர் இயற்கையின் மேல் அதிகாரம் உள்ளவர், அந்த சராசரத்தை ஆளுகின்றவர். இப்ப இவன் கோணலை சரிபடுத்தலாம். இப்ப சொல்றான், அடித்தட்டில் போய் அயர்ந்து தூக்கிட்டு இருக்காரு யோனா, அழகா யாருக்கு என்ன எப்படின்னா போட்டுமே அப்படின்னு. காற்று அடிச்ச உடனே எல்லாம் கப்பலே முழுகி போற சூழ்நிலை எல்லாத்தையும் லகுவாக்கும்படி சொல்லுகின்றார். எல்லாம் லகுவாகி எல்லா சரக்கும் எடுத்தாச்சு. அப்போ கூட காற்று நின்ன பாடா இல்லை. யோனா சொல்றாரு, இது யார் பேர ஏதோ ஒரு தப்பு நடந்திருக்குது. அவரே சொல்றாரு, குளிச்சுட்டு போடுவோம். எவன் தப்பு செஞ்சானோ அவனை தூக்கி என்ன செய்ய, கட்டி கடல். யோனாவின் பேருக்கு சீட்டு விழுந்தார். எதுவுமே அசந்தர்ப்பமாய் நம்முடைய வாழ்க்கை நடப்பதல்ல. எது நடந்தாலும் அது தேவனுடைய சித்தத்தின்படி, தேவனுடைய தீர்மானத்தின்படி நடக்கிறது என்பதை கர்த்தருடைய பிள்ளைகள் விளங்கிக் கொள்ள வேண்டும். யோனாவின் பேருக்கு ஒருவேளை 300 பேர் போயிருக்கலாம், 400 பேர் அந்த கப்பலில் பயணம் செஞ்சிருக்கலாம். எவ்வளோ பேர் பயணம் செஞ்சா நமக்கு தெரியல. யோனாவின் பேருக்கு சீட்டு விழுகிறது. அவன் நினைச்சா யாருக்காவது ஒருத்தரும் நம்ம தப்பிச்சு மறுபடியும் எங்கேயே போயிருக்கலாம், தப்பிச்சுக்க போல நினைச்சிருப்பாரு. கட்டி கடல்ல தூக்கி போட்ட உடனே யோனாவை விழுங்கும்படி ஆண்டவர் ஒரு பெரிய மீனை ஆயத்தப்படுத்தியிருந்தார். என்ன ஒரு அழகான வசனம் தான். யோனாவை விழுங்கும்படி தேவன் ஒரு பெரிய மீனை ஆயத்தம் செய்திருந்தார். கூலி கொடுத்து போனான் என்று வேதம் சொல்லுகிறது. திருப்பி கொண்டு வந்து 3 நாள் மீனும் சாப்பிடல, இவனும் சாப்பிடல, ஜோம் பண்ணான்னு பரிசுத்த வேதம் சொல்லுது. 3ஆவது நாளிலே நினிவே கரையில் கொண்டு வந்து அவனை கக்கினது. சொல்லுங்க சத்தமா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவ சித்தத்துக்கு மாறாக போகின்ற எல்லா செயலும் நம்ம வாழ்க்கையில் கோணலாகவே முடிந்து போகின்றது. அந்த கோணலை சரிபடுத்த வேண்டுமானால் என் சித்தத்தின்படி அல்ல, உங்களுடைய சித்தத்தின்படியே ஆக கடவுது என்று நம்முடைய குடும்பங்களையும் நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கை ஒப்பு கொடுக்கும் போது கோணலை அவர் சரியாக்குகின்றார். நம்முடைய பாதையில் வெளிச்சம் பிரகாசிக்கின்றது. ஆமென் சொல்லலாமா? சத்தமா சொல்லலாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகவே உங்களுடைய பாதையில் வெளிச்சம் பிரகாசிக்கும் என்று சொன்ன அந்த எலிப்பாஸ், அவருடைய பாதையில் வெளிச்சம் பிரகாசித்தது உண்மைதான். அவருக்கு இருந்த இருள் விலகி போனது உண்மைதான். இந்த யோபுவை ஆண்டவர் 2 மடங்கு அவனை ஆசீர்வதித்து இரட்டிப்பான நன்மை கொடுத்து கர்த்தர் அவரை பெருக பண்ணினார். ஆமென் சொல்லலாமா? ஹல்லேலூயா. பாதையில் இருக்கிற இருள் விலகி போகிறது. 2ஆவதாக இந்த வெளிச்சம் பிரகாசிக்கின்ற போது ஆத்மாவுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கின்றது. 3ஆவதாக இந்த இருள் இந்த வெளிச்சம் நம்முடைய பாதையில் பிரகாசிக்கின்ற பொழுது எல்லா கோணலும் செவையாய் மாறுகிறது. ஆமென் சொல்லலாமா? கடைசி அவங்க சொல்கிறேன், 4ஆவதாக உங்கள் துக்க நாட்கள் முடிந்து போகிறது. கடைசி ஒரு வசனத்தை மாத்திரம், ஏசாயா 60ஆவது அதிகாரம் 20ஆவது வசனத்தை மாத்திரம் வாசித்து முடிச்சிருக்கேன். சூரியன் இனி அஸ்தமிப்பதில்லை, சந்திரன் உனக்கு இனி மறைவதில்லை, கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாய் இருப்பார். உன் துக்க நாட்கள் முடிந்து போகும். ஆமென் சொல்லலாமா? இந்த வெளிச்சம் உங்க பாதையில பிரகாசிச்சா உங்க துக்க நாட்கள் முடிஞ்சு.